பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் செந்திலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு பிடிச்ச பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதும் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாப்பிடாம இருந்துடுறாங்க. ஏன் மீனா இப்படி நடந்துக்கிற, நீ என்கிட்ட சிடுன்னு தயவு செஞ்சு நல்லா இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்தோம். நம்ம வீடு, நம்ம ஃபேமிலி, நம்மளோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சி தானே வந்தேன். இது எதுக்காக நீ இப்படி மூஞ்ச வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல, நீ தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் தான் பண்ணுறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பணத்தை வீணாக செலவு பண்ணுறீங்க? எந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அங்கேருந்து வந்த புடவை துணி எதுவுமே மடித்து வைக்கல, ஆனால் பொருள் மட்டும் எடுத்துன்னு வந்து இறக்கி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செந்தில், நான் உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி வந்தேன், ஆனால் அங்கே இருந்த நிம்மதி இருந்ததோட இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோமதி அவங்க அம்மா சொன்னதை நினச்சிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்தால் தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கோமதி போயிட்டு நம்ம அவர்கிட்ட சொல்லலாம், என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு பேசுகிறாங்க. இப்படி தான் என் அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது, அதுவும் இல்லாமல் 75வது பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போது இவ்வளோ நாள் ஆயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, பின்ன ஆகாத 75 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கொண்டாடாமல் எப்படி இருப்போம், கண்டிப்பாக கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உன் அப்பா இருந்திருந்தா அவங்களுடைய பர்த்டே எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க இருந்திருந்தா ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் சீக்கிரமாக சேர்ந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பாண்டியனுக்கு சரி விடு, எதுக்கு அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மா பிறந்த நாள் கொண்டாடலான்னு சொன்னால் கோமதி குடும்பம் இல்லாமல் நான் கொண்டாட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்ட பாண்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் இல்லாமல் அந்த பிறந்த நாளையே கொண்டாட போகிறது இல்லையான்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. குலதெய்வ கோயிலில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கோமதி, எங்கே நம்ம போயிட்டு வரலாமா, அம்மா தான் ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கடுத்து கோமதி சொல்கிறாங்க, எப்பயும் வருஷம் வேண்டான்னு சொல்கிறது தானே இப்பயும் சொல்ல போகிறீங்க, நான் ஒரு முட்டாள் பாருங்க, இப்போ போயிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன, குலதெய்வ கோயில் தானே, சாமி கும்பிட போகிற மாதிரி போவோம், நம்மளை கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னா என்ன, நம்ம கண்டிப்பாக அம்மாவோட பர்த்டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்து மயில போயிட்டு சரவணன் ரொம்பவே திட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாமாவவே கல்லால் இருந்து எழுப்பிட்டு நீ உட்காருவ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உட்காரல, அதனால தான் நான் உட்காந்தேன்னு சொல்லிட்டு மயில சொல்கிறாங்க. என்னடி அப்பானும் மகளும் சேர்ந்து கடையை ஆட்ட போடலான்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே 1008 பொய் சொல்லியிருக்கீங்க, இன்னும் என்னெல்லாம் போய் மறைச்சி வச்சுருக்கீங்களோ என்னன்னு தெரியல, இதில் வேற இப்படியெல்லாம் பண்ணிட்டு திரிறீங்களா அப்படின்னு சரவணன் ரொம்பவே கோவமாக திட்டுறாங்க மயில. எப்போ பாரு மயில் திட்டு வாங்கிட்டே இருக்காங்க சரவணன்கிட்ட. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.